ஆனால் நேற்று நைட்டெல்லாம் நீ ஒரு கதை சொன்ன பார்த்தியா, அந்த கதையையும் நான் மயங்கினேன் பார்த்தியா. பாவம் இவங்க குடும்பம் அவ்வளோ சித்திரவதைப்பட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு நிமிஷம் நீ கதை சொல்லும் போதாவது நான் அலாட்டாக இல்லாத போயிட்டேன். ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ பழி வாங்குற உணர்ச்சி இருக்குன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பசுபதி உன்னை வந்து பழி வாங்கினா அதால தான் இப்போ நீ பழி வாங்கினேன்னும் போது அதுக்கு காவேரி வந்து கேட்கும், என்னங்க என்னை கொடைக்கானலில் 4 நாள் அடித்து என்னை எவ்வளோ சித்திரவதை பண்ணா, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதால தான் அவன் இந்த குடும்பத்துக்கு வந்தால் பிரச்சனை நடக்கும்ன்ட்டு தான் நான் வேண்டான்ட்டு தான் இந்த மாதிரிலாம் நான் நிறுத்தினேன். நீங்கள் ஏன் எல்லாமே என்னையே குற்றவாளியாக போதும் நிறுத்து காவேரி. அப்போ வந்து உனக்கு வந்து ஒருத்தவங்க உன்னை கெட்டவங்கன்னு சொல்லிட்டா அப்போ அவங்கள நீ பழி வாங்கணுன்றோட கேரக்டர் தானே நீ. போது நான் அப்படியேப்பட்ட கேரக்டர் எல்லாம் இல்லை. இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணுன்ற தான் நான் பாடுபட்டேன் போது சே உன்னெல்லாம் என்னை எப்படி சொல்லி உன்னை திட்டுறதுன்னே எனக்கு சொல்ல முடியலன்ட்டு விஜய் வந்து ரொம்ப கடுப்பாக பேசுகிறாருங்க. காவேரி பண்ணுறது கரெக்டுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.